இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், சவால்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கு. சைலண்டா நடக்குது. இவங்க புலம்புறதோ கத்துறதோ இல்லை. டெக்னிக்கலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு முதல்ல நடக்க போகிறது தைரியம் வரப்போகுது ஜூன் 2க்கு அப்புறம். அதே மாதிரி துட்டு, காசு, பணம், மணி, லட்டு, வீடு, வாசல் எல்லாம் கொடுக்கும்போது சந்தோஷம் ஆகி கடவுள் சூப்பர் அப்படின்றீங்க. ஒரே ஒரு பிரச்சனையை கொடுத்தவனே கடவுளே கிடையாதுன்றீங்க. யார் உங்களுக்கு ரொம்ப உண்மையாகவே நல்லவாங்களோ அவங்கள நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. யார் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் செய்கிறாங்களோ அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. 1. 2, உங்களுடைய அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மனசு வருத்தப்படாமல் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுள் சொல்லும் தீர்ப்பு இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் ராசி. உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்களை கொண்ட ராசி. அதாவது சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரங்களை கொண்ட ராசி புதனுடைய வீட்டில். கன்னிராசியை பற்றி சொல்கிறதுக்கு காலம் முழுவதும் பத்தாது. கன்னிராசி என்பது ஒரு மனுஷனுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ராசி. மற்ற ராசிகளுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. கன்னிராசி கஷ்ட காலங்களில், போராட்டமான காலங்களில் எப்படி ஒரு மனுஷன் வாழணும் அப்படிங்கிற பாடத்தை அத்துணை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ராசி. நிதானத்திற்கு பெயர் போன ராசி. புத்தி கூர்மை, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகடமிக்கலாக ஸ்மார்ட் இல்லை, புத்தி, உலக ஞானம், அதில் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், சவால்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கு. சைலண்டாக நடக்குது. இவங்க புலம்புறதோ கத்துறதோ இல்லை. என்ன நடக்குது கன்னிராசினியர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைகள் ரொம்ப சாதாரணமாக இவங்களை நெருங்கி வருது. சத்தமே இல்லாமல் வருது. ஒரு பெரிய அது இது தண்டோரா, பெரிய ஒரு இது போராட்டம்லாம் இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் சிறிய வடிவத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி வருது. அதில் கொஞ்சம் தவறுனாலும் காலி, டோட்டலாக லைஃபே போயிடும். ஆனாலும் அதை ரொம்ப சத்தம் இல்லாமல் மெதுவாக இவங்களை நெருங்கி வருது. தற்சமயம் கண்டக சனி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 ஆண்டுகள் ரொம்ப சிரமமான விஷயங்கள், ரொம்ப கடினமான ஆண்டுகள். லாஸ்ட் 2.5 இயர்ஸ் கேது ராசியில் இருந்தப்போ ஒரு நிலையான சிந்தனை இருக்க விடவே மாட்டார். இப்போ சிம்மராசிக்காரங்களை கேட்டால் அதை சொல்லுவாங்க. மைண்டு சும்மா ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்காது, ஓடிட்டே இருக்கும். கேது பண்ணக்கூடிய வேலை தவிர அஷ்டம சனி வேற. இப்போ கன்னிராசி நேயர்கள் கேதுவனுடைய பாதிப்பிலிருந்து வெளில வந்து, அது 2025 வந்துட்டாங்க. மார்ச் 6ஆம் தேதி முதல் கண்டக சனி பாதிப்பில் உள்ள இருக்காங்க. கண்டக சனினா என்ன? சனி ராசியை பார்ப்பது நேரடியாக சமசப்தமாக பார்த்தால் அது கண்டக சனி ஆகும். கண்டக சனியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? கண்டக சனினா முதல்ல தான் மேல் தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பாழாகும். எண்ணங்கள் எதிர்மறையாக வரும். கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா வேணுமட்டே டாக்ஸிக்காரன்ட்ட போய் வம்பிழுப்போம். 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன். அந்த 1 மணி நேரம் முன்னாடி கிளம்புனது, அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் டாக்ஸியை பிடிப்போம். அந்த ப்ரோக்ராமுக்கு 2000 ரூபா கட்டியிருப்போம், அதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு போவோம். இதுதான் கண்டக சனி. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம சில நேரங்களில் மாறித்தான் ஆகணும். கெடுதல் செய்வதற்காக இல்லை, ஒன்று நமக்கு நல்லது செய்வதற்காகவோ இல்லை அடுத்தவருக்கு நல்லது செய்வதற்காகவோ மாறணும். சனி ஒரு ராசியை பார்க்கும்போது அந்த ராசிக்காரங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக மாறிடுவாங்க. இன்னைக்கு வேலை செய்யலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இதில் என்ன பெரிய, இன்னைக்கு ஆஃபீஸ் போகலாம், விடுங்க சார் நாளைக்கு போகலாம் சார், அந்த ஆஃபீஸ் அங்கே தான் சார் இருக்கு அப்படின்னு தோணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதுதான் பெரிய பேராபத்து. 2வது, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மையவே செய்வார். ஆனால் கும்பராகுங்கிறதுனால
கொஞ்சம் கடனை தீர்ப்பதில் சற்று இடைஞ்சலை, சிரமங்களை ஏற்படுத்துவார். வீட்டுக்கு கடைக்காரன் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்பான், இல்லை ஃபோனில் போட்டு டார்ச்சர் பண்ணுவான். எல்லார் கடனையும் விட்டுருவான், உங்களை மட்டும் பேரும் மொபைல் நம்பரோட மனப்பாடமாக வச்சுருப்பான். ஏன்னா உங்கள் நேரம் அந்த மாதிரி. இப்போ 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 12இல் கேது இருப்பது நல்லது. எப்போவுமே 11ஆம் வீட்டில் குரு இருப்பதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற போகிற குரு வந்து உங்களுடைய 3, 5, 7ஆம் வீடுகளை பார்க்க போகிறார். டெக்னிக்கலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு முதல்ல நடக்க போகிறது தைரியம் வரப்போகுது ஜூன் 2க்கு அப்புறம். அதே மாதிரி உங்களோட குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகள்னால நல்ல பேர், நல்ல ஆரோக்கியம், பெரிய விஷயங்கள், வாழ்க்கை லட்சியங்கள்னு சொல்லுவோம். இந்த வீடு நான் வாங்கணும், இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு நிலம் வாங்கணும், இப்படி ஒரு வாகனம் வாங்கணும், இதெல்லாம் நிறைவேறும். ஆனால் 7ல் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்கும்போது இதெல்லாம் வாங்கணும், கையில் 20 லட்ச ரூபா இருக்குது, காரோடைய விலை 10 லட்ச ரூபா தான், நான் வாங்குவேனா, என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுதான் கண்டகசனி. கண்டகசனி எதிர்மறையான எண்ணங்கள் முழு பாவத்துவத்தையும் உங்கள் மீது காண்பிப்பார். உங்கள் புத்தியில் ஏற்கனவே நிதானம் அதை மந்தமாக்குவார். ஒரு வேலையை 5 நிமிஷத்தில் செய்ய முடியும், ஒரு வேலையை 5 நிமிஷத்தில் செய்ய முடியும்னா 2 நிமிஷத்தில் செய்யலாம். அது செய்ய முடியும்னா எஃபெக்டிவாக. அதே 5 நிமிஷத்தில் செய்கிற வேலையை 15 நிமிஷத்தில் செய்கிறது, இல்லை 25 நிமிஷம் செய்ய வைக்கிறது தான் கண்டகசனியுடைய வேலை. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த கஷ்டங்கள் எனக்கு? 2வது மேஜர் பார்ட், முதல்ல இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். 2வது மேஜர் பார்ட் என்னன்னா, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? கன்னிராசிக்கு சார், உங்களுக்கு புத்தி கூர்மை, புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு, புத்தி கூர்மை இருக்குது, நிதானம் இருக்குது, அதனால தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. வாங்கிக்கோங்க. நல்லது செஞ்சால் மட்டும் வாங்கிக்கிறீங்கல்ல. துட்டு, காசு, பணம், மணி, லட்டு, வீடு, வாசல் எல்லாம் கொடுக்கும்போது சந்தோஷம், கடவுள் சூப்பர் அப்படின்றீங்க. ஒரே ஒரு பிரச்சனையை கொடுத்தவொடனே கடவுளே கிடையாதுன்றீங்க. ஸோ நம்ம சாப்பாடு தட்டில் எப்படி உப்பு, உவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கோ அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் கன்னிராசினியர்களுக்கு சேர்ந்து வரும். அதை வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்? முக்கியமாக உங்கள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கே, அதை பற்றி பேசுவோமா? நான் தைரியமாக பேசுகிறேன். நீங்கள் வியூஸ் பார்க்கணும், நீங்கள் வந்து அது பண்ணணும், எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்காகலாம் நான் பேசவே இல்லை. பல நாட்களாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னது கூட கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நல்லபடியாக லைஃப் மாறினால் அதுவே பெரிய சக்ஸஸ். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனைகளில் முதல் பிரச்சனை ப்ரைவசி இருக்க வேண்டிதான். டூ மச் ஆஃப் ப்ரைவசி இருந்ததுன்னா அதுவே ஆபத்து. நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ எப்படி உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும்? யாராவது ஒருத்தரை நம்பணும்ல. ஒன்று புருஷனை நம்பணும், பொண்டாட்டியை நம்பணும், இல்லை யாராவது ஒரு லாயல் ஃப்ரெண்ட் இருக்கணும். யாரையுமே நம்ப மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா கம்முன்னு தான் இருக்கணும். பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி 2வது பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடியது, அடுத்தடுத்து உடனே நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அது உடனே லைஃப்பில் எதுவுமே நடக்காது. அப்படி நடக்கிறது நிலைக்காது. 3வது பிரச்சனை உங்களுக்கு, யார் உங்களுக்கு ரொம்ப உண்மையாகவே நல்லவாங்களோ அவங்கள நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. யார் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் செய்கிறாங்களோ அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த 3 பிரச்சனைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்னோக்கி இழுக்குது. வாழ்க்கை பாதை எங்கே போகிறது? உங்களுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகுது? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி என்பது ஆரம்பமாகும். இந்த 1.5 ஆண்டு காலங்கள் நீங்கள் வாழ்ந்துக்கணும். இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது, ப்ரீத்திங் டைம் இருக்குது. எது பெரிய முடிவுகள், எது மாற்றங்கள் எல்லாம் உடனே டக்குன்னு பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அஷ்டம சனி வரும். வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகிறது? அனுபவத்தை நோக்கி போகிறது. வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகிறது? அறிவை நோக்கி போகிறது. வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகிறது? பக்குவத்தை நோக்கி போகிறது. மெச்சூரிட்டி, நாலேஜ், விஸ்டம், இதை நோக்கி போகிறது. இதெல்லாம் வேணும் இல்லையா வாழ்க்கையை நடத்த? ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், செத்தோம் வந்துட முடியாது இல்லையா? நம்மளும் ஏதாவது சாதிக்கணும்ல. ஒரு 2 மரத்தையாச்சும் நட்டு வச்சுட்டு போகணும்ல, 4 பேர் நிழலை கொடுக்கும். ஆக உன்னால் முடியும் தம்பி. அதனால் நீங்கள் நினச்சா முடியும். அதனால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் உங்களுடைய முயற்சியை நம்பிக்கையோடு தொடர வேண்டும். புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸ்டார்ட் பண்ணணும். என்ன செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும்? எல்லாம் சொல்லிட்டீங்க சாமி, என்ன செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும்? நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியங்கள், இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்தாக வேண்டும். அது நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. 1. 2,
உங்களுடைய அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மனசு வருத்தப்படாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். 2, 3, உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் ஏதாவது வேண்டிட்டு செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா இதுதான் நேரம், உடனே அதை செய்யணும். 3, 4, எப்பவுமே நிதானமாக செய்யக்கூடிய நீங்கள் எந்த வேலையுமே இப்போ நிதானமாக செய்யக்கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். சனியுடைய காரகத்துவத்தினால மந்தகாரகன் உங்களை கண்டக சனியாக பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக செயல்பட வேண்டும். 5, மற்றவங்க மேலே அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இப்படி பண்ணாங்க, இதை முதல்ல கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. இவங்கெல்லாம் ஓயவே மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அங்கே நமக்கு ஒரு எதிரி, அவருக்கோட பேர் பாஸ்கர் அப்படின்னா, வேறு கம்பெனி போகிறோம், அங்கே ஒரு எதிரி, அவர் பேர் ரமேஷ், அவ்வளோதான். எதிரிகள் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் டெவலப் ஆனால் தான் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. டெவலப் ஆகிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க, எதிரி இருக்காங்கன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க. கடவுள் என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு, நீங்கள் செய்யறதான் சொல்லிட்டோம். கடவுள் என்ன செய்ய போகிறார் அடுத்த 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கே ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. திங்ஸ் டு டூ, எனக்கு இதெல்லாம் வேணும், என்னுடைய விஷ் லிஸ்ட்டுன்னு வச்சுருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் 100க்கு 95% நிறைவேறும். ஏன் சார் அந்த 5% விட்டுட்டீங்கன்னு? அந்த 5% என்னங்கிறது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே 35% பொது பலன்கள். 65% எது ஒர்க் பண்ணணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்த் சார்ட் மட்டும் தான் வேலை செய்யும். அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்க்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்லேயோ நேரடியிலையோ எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை 1 to 1 நானே ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியிலையோ பார்த்து ப்ரிசைஸாக உங்கள் லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல முடியும். கடவுள் உங்களுக்கு செய்யறதுக்காக காத்திருக்காரு, நிறைய செய்யறதுக்கு காத்திருக்காரு. உங்கள் லைஃப்பில் உங்களுடைய பர்செப்ஷன் அபவுட் லைஃப், உங்களுடைய பார்வை, வாழ்க்கையை பற்றின உங்களுடைய பார்வை, உங்களுடைய வேலையை பற்றின உங்களுடைய பார்வை, உங்களுடைய உறவுகள் பற்றின உங்களுடைய பார்வை, அத்தனையும் மாற்றுறதுக்காக தான் கடவுள் வரப்போகிறார். கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பெரிய அளவுக்கு வரப்போகிறீங்க. அதற்கான ஆயத்த பயிற்சி ரிஹர்சல் தான் இந்த 1.5 வருஷம் பார்ப்பீங்க. அடுத்த 2.5 வருஷம் ஆசிட் டெஸ்ட்டு, அதில் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் காத்திருக்கு. அடுத்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த 1.5 வருஷத்தில் முடிச்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம், சனிக்கிழமை தோறும் உங்களுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது படையல் வைத்து அவங்கள வேண்டிக் கொள்வது, அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் தேவாலயங்களில் போய் நீங்கள் சுவாமியை வேண்டிக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஏழை உண்மையான ஜென்யூனான பெண்களுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு உதவி செய்வது, படிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய 15 வயதுக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் செஞ்சீங்கனாலே லைஃப்பில் நீங்கள் பார்க்காத, நீங்கள் யோசிக்காத வெற்றிகள் உங்கள் வாசல் தேடி வரும் என்று கூறி என் உயிரினும் மேலான கன்னிராசி அன்பர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.